நமிதா தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இனி வரைக்கும் எந்த கோவிலையும் கேட்டது கிடையாது. ஒரு ஹிந்துவாவே வந்து எனக்கு ஹிந்து கோவிலுக்கு போறதுக்கு எனக்கு சர்டிபிகேட் காமிக்கணும்ன்றது எனக்கு வருத்தமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவருக்கு சொன்ன அவர் மேரேஜ் கூட திருப்பதி இஸ்கான்ல பண்ணியாச்சு. என் குழந்தையோட பேரு கூட கிருஷ்ணாதித்ய கியான் ராஜ், ரெண்டுமே கிருஷ்ணாவோட பேரு தான். சோ அது கூட எனக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் இதுவும் கரெக்ட் தான். நாங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அதுவும் கூட சொல்ல மாட்டேன். ஆனா என்ன கூட்டு வந்தது இஸ்கான்ல இருந்து வந்திருந்தவங்க, இங்க திருப்பாலியம் இஸ்கான் டெம்பிள்ல இருந்து வந்திருந்தாங்க. காலையில மாதா கூட வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் இஸ்கான் டிவோட்டிஸ் பேஸ்ட் இன் மதுரை. அவங்க ஹிந்துஸ். சிம்பிள் லாஜிக் என்னன்னா, இதுல ஒரு இஸ்கான் டிவோட்டி இன்னொருத்தர்ல இருந்து கூட்டு வருவாங்களா? ஒரு கொஸ்டின். ரெண்டாவது வந்து இங்க எங்குமே வந்து இவங்க வரக்கூடாது அவங்க போக கூடாதுன்றது கிடையாது இல்லையா? கரெக்டா? சோ ஏன் வந்து இது வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தருக்கு இவங்க யாருன்றது தெரியாம இருக்காங்கன்றது என்னோட நம்பர் 1 கொஸ்டின். ரெண்டாவது வந்து உங்களோட ரூல்ஸ் இருந்துட்டோம், நாங்க ஃபாலோ பண்றேன், மத்தவங்க மாதிரி நானும் ஃபாலோ பண்றேன். நான் சொன்னேன், சார் நீங்க அங்க போங்கன்னு சொன்னா, சார் உங்களுக்கு விஐபி முடியாது, நாங்க அங்க போங்கன்னா நாங்க போறேன், நான் லைன்ல நிக்கிறேன். ஆனா ஜெனரல் கியூல கூட நாங்க போறேன். ஆனா கிரௌட் ஆயிடுச்சு, டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்னால சிங்கிளா ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா அப்படி இப்படி எதெல்லாம் என்ன முடியாது. அப்படி நாங்க எல்லாத்துக்குமே நாமே என் மேல நாங்க ஒரு பிலிகிரிமேஜ், நான் ஒரு சிம்பிள் டிவோட்டியா தான் வந்தேன். நாங்க இங்க எந்த அரசியலையும் இது மாதிரி வரல. சோ பேசிக் என்னோட பொசிஷன் என்னன்னா, ஒரு ஹிந்துவா இருந்த நாங்க ஹிந்து சர்டிபிகேட் கொடுக்கணும், ஹிந்து கொடுத்தாதான் அப்படின்றது வந்து அது கூட நம்ம பிளேஸ்ல எனக்கு கஷ்டமா இருக்கு. நாங்க 2 பேருக்கு நம்பர் 1 கேட்ட வித மாதிரி கேட்டிருந்தா கூட தப்பு கிடையாது. ஆனா கேட்கிற விதம், அங்க நடந்துக்கூடிய விதம், இதெல்லாம் தப்பு. அதுதான் என்னோட கோயில் நிர்வாகத்திலிருந்து இது சாதாரண நடைமுறைன்னு சொல்லி இருக்காங்க. சார் சாதாரண நடைமுறையா தான் எல்லாமே இருந்திருக்கலாம் சார். ஆனா வந்து விரும்புறீங்களா? மன்னியம் பண்ணிடலங்க அரசு அந்த மாதிரி வேற. இந்த மாதிரி இங்க பாருங்க, கோவில், அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அமைதியா என்னன்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை பண்றது கூடியான ஆள் இருக்கணும். அங்க நாங்க சொல்றதா சட்டம், நாங்க தான் சட்டம் பண்றது கிடையாது இல்லையா? அங்க வந்து ஒரு ஐடி கார்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆதார் கார்டு இல்லைன்னா அடுத்து இன்னொரு ஐடி இருக்கு, அது இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு. நமக்கு ஒன்னே ஐடி கார்டு இருக்கு சொல்லுங்க. இப்போ நீங்க காஸ்ட் கார்டு சொல்றீங்க. நான் சொன்னேன், சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க போன் அலௌடு கிடையாது, எனக்கு ஆதார் கார்டு இருக்கு. ஆதார் கார்டுல எங்க தெரியும் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க இங்கதானே இருக்கிறோம். இப்ப நாங்க யாருன்னே தெரியாம இருந்துச்சுன்னா, நடிகை நமிதா தான் வந்திருக்கதா கோவில் நிர்வாகத்துக்கு தெரியுமா? நீங்க சொன்னீங்களா நமிதா? சார் நாங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்றதுக்காக இல்ல சார். நாங்க அவங்க பேசும்போது இல்ல ஒரு நிமிஷம், மாஸ்க் போட்டுதான் உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் நாங்க அந்த போலீஸ் ஸ்டாஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் நேத்து கொடுத்தாச்சு. நீங்க போங்கம்மா நாங்க எல்லாம் சொல்லியாச்சு தான் சொன்னாங்க. ஓகே, அங்க போலீஸ் ஸ்டாஃப் கூட சொன்னாங்க, மேடம் சூப்பர் மேடம், நீங்க மாஸ்க் போட்டு வந்தீங்க, அப்படியே போங்க உள்ள, அங்க வந்து போயிட்டு நீங்க முடிச்சுட்டு வந்துருங்க. நாங்க அப்போ அங்க போகும்போதுதான் இவங்க நம்பலன்னு சொல்லிட்டு இவர் போய் புள்ள சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் இன்னும் 4-5 மாதாவும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வெளியில மாஸ்க் கழட்டி காமிச்சிருக்கோம். ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி இவங்க உள்ள போய் 20 நிமிஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்கிட்ட வந்து சொல்றது சங்கடமா இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு அந்த மாதா வந்துட்டு, மேடம் நீங்க ஹிந்துவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, கேள்வி வருதுன்னு ஒரு கொஸ்டின் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க அமைதியா பேசிட்டு இருந்தாங்க. என்ன இந்த பிரச்சனைன்னு புரியலன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கும் போது தான் சொல்றாரு, இல்ல சார் உங்க மேல ஒரு புகார் வந்தது அப்படின்னாரு. அவங்க மேல புகாரா? என்ன ஆச்சு சார்? இல்ல சார் நீங்க முஸ்லிமா தகவல் வந்தது, அதனால உள்ள விட மாட்டோம் அப்படி இப்படின்னாரு. சார் இதெல்லாம் வந்து தெரியாது எனக்கு, நீங்க என்ன வேணாலும் உங்க வச்சுக்கோங்க. நாங்க வந்து இதுதான், ஏன்னா என் கல்யாணம் இஸ்கான்ல நடந்தது. என் குழந்தையோட பேரு கிருஷ்ணாஷ்டமி. இந்த கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்குதான் என்னோட குழந்தைய நாங்க மீடியாக்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சோ எல்லாம் கிருஷ்ணாஷ்டமி நாங்க கொண்டாடுறோம், எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் கொண்டாடுறோம், எல்லாம் பொங்கலுக்கும் ஃபெஸ்டிவல். ஒரு வைரல் வீடியோவே ஆயிருச்சு அதுல. சோ மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்க யாருன்ட்டு. ஒரு மேலதிகாரிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அட்லீஸ்ட் நாங்க எங்க போனாலும் வெளிநாட்டுல கூட எல்லாருக்குமே தெரியும். சோ இது அப்படி அரசியலா எடுத்துக்க வேணாம். இது வந்து இது அரசியலா எடுத்துக்க போக வேணாம். இது வந்து எப்படின்னா
ஒரு மனிதன் டு மனிதன், இது நான் இருக்கலாம், நாளைக்கு என்ன ஒரு விஷயம் எனக்கு என்ன கஷ்டமா நான் அது கூட அவர்கிட்ட சொல்லி, சார் நாங்க இந்த ஊர்ல வந்து இருந்தவங்களே உங்களுக்கு தெரியலன்றீங்க, நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு டூரிசம்காக வருவாங்க. இது வந்து எப்படின்னா நாளைக்கு இங்க மற்ற ஸ்டேட்ல இருந்து யாராவது வந்தாலும் கூட இப்படி பிஹேவ் பண்றது வந்து நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரத்தை வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்து இருந்த ஒரு எவ்வளவு பேர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்ன்றதுக்காக, அதெல்லாம் வந்து கெடுத்த மாதிரி ஆயிடும். இது வந்து ஒருத்தர் தப்பு, இது ஒருத்தர் அவங்க அங்க இருக்கிற இடங்க வந்து பிஹேவியர் அவங்க ஆபீசர் சேர்ந்து கூட அந்த செக்யூரிட்டில ஒரு ஆள் எல்லாம் சேர்ந்து 2 ஆள் நீங்க பேசுனீங்களா? இல்ல நான் டைரக்ட்லி பேசவே இல்ல, நான் ஜஸ்ட் அங்கே நின்னுட்டு எல்லாம் பாத்துட்டு இருக்கு. நான் ஒரு வாட்டி மாஸ்க் கூட ஓபன் பண்ணி காமிச்சிட்டு இது நான் தான் அப்படி. ஆனா அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு அதிகமா கொஞ்சம் சவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சோ அவங்களோட ஒரு அசிஸ்டன்ட் அவர் 2 ஆள் தான் நமக்கு ரொம்ப அது. ஏன்னா இவங்க வந்து என்ன மேம் ஒரு விஷயம், நீங்க வந்து உங்களை உள்ள அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுக்கப்புறம் ஃபைனலா உள்ள ஆல்ரெடி இங்க எல்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் உள்ள விடணும்ன்றதுக்காக வந்து நீங்க குங்குமம் தாராளமா வச்சுக்கிறோம். நாங்க எதுல என்ன விஷயத்துல இருக்காது. உங்களை பார்த்ததோ நீங்க நடிகை கோயிலில் வழிபட சென்ற போது ஹிந்து என்பதற்கான சான்றிதழை கோவில் தரப்பினர் கேட்டதாக நமிதாவும் அவரது கணவரும் புகார் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து கோவில் நிர்வாகம் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்த இந்த நிலையில் தற்போது நமிதாவும் அவரது கணவரும் செய்தியாளர்களை சந்தித்தனர். அந்த காட்சிகளை பார்த்தோம்.